நமஸ்காரம். ஓம் மகா ஸ்ரீ சத்குரு அகத்த குருவே நமக. அதாவது சில விஷயம் இப்ப நம்ம தியானத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை தொகுப்புகளும் அகத்தியர் வழிபாடு என்னும் நூல்ல இருந்துதான் நான் சின்ன சின்னதா சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐயா சொல்றாங்க, கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே உன் மனசை ஒருநிலைப்படுத்து. அதுக்கு முதல்ல மூச்சை கவனி. மூச்சை எப்படி இழுத்து விடணும், எப்படி உட்காரணும், என்ன நினைக்கணும், மனசை ஒருநிலைப்படுத்தணும். எடுத்த உடனே நீங்க கடவுளை பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பிள்ளை எப்படி ஃபர்ஸ்ட் குப்புற விழுந்து அப்புறம் அப்புறம் கிரால் பண்ணும், ஐ மீன் தவழும், அப்புறம் திரும்ப எந்திக்க முயற்சி செய்யும், அப்புறம் ஒரு ஒரு அடியா எடுத்து வைக்கும், அப்புறம் முழுமையா நடக்கும். அது போல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோங்க. அதே மாதிரி தியானத்துக்கு முக்கியமா ஓம்ன்ற ஒளி மட்டும் போதாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சில பேர் ஓமன் போட்டு விட்டு கண்ண மூடி உட்காந்து அத மட்டும் சொல்லுவாங்க. சில பேரு ஒரு இப்போ யார் எந்த மதமா இருக்கட்டும், இதெல்லாம் மதத்தை பத்தி பேசுற புத்தகம் இல்லை இது. இது அறிவு சார்ந்தது. தன்னை உணர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிகளை தான் அகத்திய பெருமான் காட்டியிருக்காங்க இந்த புத்தகத்துல. இதுல அதான் சொல்றாங்க, ஓமன் மட்டும் சொல்லிட்டு இருக்கறதோ, ஒரு கடவுளோட பெயரை மறுபடி உச்சரிப்பதுனாலயோ நீங்க முழுமையா கடவுளை உணர முடியாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதுல இருந்து தன்னை அப்புறப்படுத்த கத்துக்கணும். அதுக்கு உடல் பயிற்சி செஞ்சுட்டு தியானத்துல உட்காருங்கன்றாங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, இல்லைன்னா யோகாசனம் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்களோட எல்லா சக்கரங்களும் சீராகும். சக்கரங்கள் தெரியலன்னா நல்ல ஒரு புத்தகத்தை வாங்கி சக்கரங்கள் என்ன, எங்க இருக்கு, அதன் முக்கியத்துவம் என்னன்னு படிங்க. இப்போ நம்ம சக்கரங்களை பத்தி ஐயா சொல்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுல சில விஷயங்கள் விவரமா கொடுத்திருக்காங்க. அதை முறையா நம்ம கத்துக்கிட்டாலே நம்மளால முன்னேற முடியும். மேலும் சந்தேகங்கள் ஏற்படலாம், அதுக்காக சொல்றேன். நிறைய நம்ம ரெஃபர் பண்ண நம்மளுக்கு நிறைய அறிவு கிடைக்கும். இப்போ அகத்திய முனிவர் சொல்றாங்க, மாமுனிவர் அகத்தியர் சொல்றாங்க, அன்புள்ள என் சிஷ்யனே, சற்று முன் நீ தியானத்தில் உட்கார்ந்து கொண்டு உனக்கு சில அறிவுரைகள் தானாகவே உன் மனதில் தோன்றின. இது ஒரு சாதகன் கடவுளிடம் அல்லது குருவிடம் அல்லது தனக்கு அப்பாற்பட்ட மேல்மட்டமான ஞானத்திடம் எப்படி தொடர்பு கொள்வது என்னும் அறிவாகும். பொதுவாக நம் சரீரத்தின் 3 ஸ்தானங்களின் மூலம் நமக்கு மேற்பட்ட ஞானத்திற்கும் தொடர்பு கொள்ள முடிகின்றது. ரொம்ப முக்கியமான தலைப்புங்க இது, நல்லா கவனிங்க. இவை 3ம் யாவை என்றால் சகஸ்ராரா சக்கரம், அஞ்ஞான சக்கரம், அனகாத சக்கரம். இவை 3ம் 3 விதமான உயர்நிலையான சக்திகளிடம் தொடர்பு கொள்கின்றது. நம் உயிர் இருப்பிடமான இருதயத்தில் அல்லது மார்பகத்தின் மத்தியில் நாம் குருக்களின் தொடர்பை அடைகின்றோம். குருக்களை வேண்டும் பொழுது 2 கைகளையும் சேர்த்து கும்பிடும் முத்திரையில் நம் மார்பகத்தின் மத்தியில் வைத்து சிரத்தை சிறிது கீழ் நோக்கி பணிந்து குருவை வணங்க வேண்டும். குருவின் உருவத்தை கண்மூடியபடியே உச்சியில் இருந்து பாதம் வரை உள்கண்ணால் நோக்க வேண்டும். அவர் போட்டிருக்கும் வஸ்திரங்கள், ஆபரணங்கள் மற்றும் நெற்றியில் இருக்கும் பஸ்மம் அல்லது குங்குமம் இவைகளை எல்லாம் உள்கண்ணால் பார்த்து பக்தியுடன் உள்கண்ணை குருவின் பாதத்தில் நிற்க வைத்து மானச பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். 2 பாதங்களுக்கும் வெண்கல பானையில் இருக்கும் கங்கை நீரை ஊற்றி 2 கைகளாலும் குருவின் பாதங்களை மெல்ல கழுவி விட வேண்டும். சொம்பில் நல்ல நீர் இல்லாவிட்டால் பரமசிவனை மணக்கண்ணால் பார்த்து அவன் ஜடையில் அமர்ந்து இருக்கும் கங்கை அவள் செவ்வாயில் மூலம் வரும் புனித நீரை சொம்பில் பிடித்து அதை குருவின் பாதத்திற்கு மெதுவாக வார்க்கலாம். காலை கழுவிய பின் வலது பக்கம் வெள்ளி கிண்ணத்தில் இருக்கும் மஞ்சளை 3 தரம் மேலிருந்து கீழ் நோக்கி மெல்ல தேய்த்து விட வேண்டும். மஞ்சள் தேய்த்த பாதத்தின் மேல் ஒரு சொட்டு குங்குமம் மெல்ல பொருத்த வேண்டும். உன் பக்கத்தில் வைத்திருக்கும் மல்லிகை பூக்களை 2 கைகளால் தாராளமாக வாரி அள்ளி 2 பாதங்கள் மேலும் வைத்து தலை குனிந்து ஆனந்த கண்ணீர் விட்டு 2 பாதங்களின் முன் அதிர்ஷ்டம் படைத்த கண்ணால் ஸ்பரிசிக்க வேண்டும். வணங்கும் பொழுது அப்பன் குருநாதன் என் 2 கைகளாலும் உன்னை ஆசீர்வதிப்பதும் உனக்கே தோன்றும். இப்படி மானச பூஜை செய்து அந்த சத்குருவை வேண்டி மனதிலே வெள்ளை நிற பாயை விரித்து போட்டு வெண்மையான வெளிச்சத்தை உண்டாக்கிய பின் குருவை நோக்கி, அப்பனே, குருநாதனே, பரமகுருவே, பரமாத்மனே, பரமானந்த சுரூபனே, உன்னை நான் வேண்டிக் கொள்கின்றேன்.
அன்புடன் என் உள்ளே வந்து என் இருதயத்தில் குடிகொள்ள வேண்டும். இப்படி செய்தால் குருவின் உருவம் சிறிதாகி உன் உள்ளத்தில் படிந்து அளவில்லா இன்பத்தை கொடுக்கும். அவ்வப்போது உனக்கு வேண்டிய அறிவுரைகளை கொடுத்து விடுவார். குருவின் மார்க்க தரிசனத்தை அவர் சொல்லியபடி அவர் சொல்லை மீறாது அடக்கத்துடன் நீ கடைபிடித்து வந்தால் உனக்கும் நாள் போக போக உன் சர்க்குருவின் நிலை கிடைக்கும். அந்நிலையில் உன்னை பார்த்தவர்களுக்கு உன்னை வணங்க தோன்றும். உன்னால் அவர்களை எல்லாம் நற்செயலில் நற்போக்கில் செல்ல வைக்க தகுதியுள்ள ஒரு சித்தியும் தான் ஊற்றுப்போல் பொங்கி வழியும். இதுவரை நான் சொன்னதெல்லாம் ஒரு சீடன் எப்படி தன் குருவிடம் தொடர்பு கொள்வது என்பதாகும். இனி அஞ்ஞான சக்கரத்தின் மூலம் ஞானத்தை எப்படி பெறுவது என்பதை சொல்கிறேன் கேள். அதாவது இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க, 3 சக்கரம் சொல்லியிருக்காங்க இல்லையா? சகஸ்ராரா, அஞ்ஞான சக்கரா, அனஹாதா சக்கரா. அனஹாதாங்கிறது உங்களோட மனசு, ஹார்ட்டுக்குள்ள 2 மார்புகள். இப்போ அனஹாத சக்கரத்தை பத்தி தான் சொன்னாங்க. அப்புறம் அஞ்ஞான சக்கரத்தை, ஞானத்தை பெறுறத பத்தி விளக்கங்கள் அடுத்த தொகுப்புல பார்க்கலாம். எதுக்கு இதை 3 ஸ்பெஷலா சொல்றாங்க? இது 3 ஈஸியா நம்மளால பரமாத்மா கிட்ட கனெக்ட் பண்றதுக்கான வழிமுறைகள் ஜாஸ்தி இந்த 3 சக்கரங்களுக்கும். மித்த சக்கரங்களுக்கு இல்லையான்னு கேட்பீங்க. இருக்குங்க. எல்லா சக்கரங்களும் சீரானாதான் உங்களால அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கும் போதுதான் ஒரு உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது நீங்களே அந்த உணர்வை உணர முடியும். ஐயா முதலே இந்த இது உங்களுக்கு புரியலன்னா முந்தின தொகுப்புகளை போய் பாருங்க. சக்கரங்கள் சீராகிறதுக்கு நல்ல உணவு முறைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல உடற்பயிற்சி, நல்ல தியானம் தேவை. சக்கரங்கள் சீராகிறத நீங்க அப்பவே உணர்வீங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். புத்துணர்ச்சியா இருப்பீங்க. அப்படி செய்ய செய்ய அடுத்த கட்டத்தை தான் இப்ப வளர்க்குறாங்க சக்கரம்ங்கிற தலைப்பு கீழே. 3 சக்கரங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல முதல்ல இப்ப அனஹாத சக்கரத்துல குருவை எப்படி ஸ்பரிசிக்கணும், குரு உங்களுக்குள்ள வந்து உட்காந்து பாய் விரிச்சு கட்டளையிடுறத நம்ம சீரா நடத்தி கொடுத்தா சர்க்குருவான நிலையும் நீங்க பெறுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாக்கியமா இருக்குது அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிப்போங்க. மேலும் நாளைக்கு அஞ்ஞான சக்கரத்தை பத்தி பார்க்கலாம். ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஞ்ஞான சக்கரத்தை பத்தி நாளைக்கு பார்க்கலாம். நமஸ்காரம்.